அதிமுகவினுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கும் சுமன் சி ராமன் போன்ற பிஜேபி சொம்புதுக்கிகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன மானாவுக்கு குறுக்க வந்து தலை நீட்டுற? இவங்க ரெண்டு பேரும் கேள்வி வைக்கும் பொழுது உனக்கு அதிமுக திமுக ரெண்டுமே திராவிட கட்சி ரெண்டுமே அது இருக்கிறேன்னு சொல்றீங்க. அதிமுக சேர்ந்தவன் பிஜேபி சேர்ந்தவன் அடி வாங்கும் பொழுது நீ வேடிக்கை பார்க்க வேண்டியதுன்னு. பிஜேபிக்காரன் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் அவனுக்கு கருத்துரிமை வேணுங்கிற, சனநாயகம் வேணுங்கிற, அவனுக்கு கையுரிமை வேணுங்கிற, பெண்களை பாலியல் வல்லுறவு செய்கிற உரிமை வரைக்கும் வேணும்னு நீ குரல் கொடுக்குற. இந்த பக்கத்து வந்து ஒரு குறுக்கேள்வி கேட்டு நீ ஏன்டா பிஜேபி அதிமுக காரன் வந்து பேசுற, நீ சாதிய வன்மத்தோட பேசுறியாடா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கே சாதிய பின்னடின்னு குறுக்கால வந்து கட்டைய போட பாக்குற. அப்புறம் நீ யாரு? ஆனா இவங்க யாரும் ஒரு குழந்தைய காப்பாத்துற மாதிரி நாடகம் போட்ட நயினார் நாகேந்திரன் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. தண்ணியே இல்லாத இடத்துல ஜேசிபில போன நாகேந்திரன் தான் எந்த கேள்வியும் கேட்கல. நயினார் நாகேந்திரன் இன்னொரு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா? நிவாரண பொருட்களுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு எடுத்து தின்னுட்டு யாரும் போட்டோ எடுத்துல அந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப நிவாரண பொருட்களை பிடி தின்னுட்டு இருக்காரு. அவரை குறித்து எந்த விமர்சனம் வரல. இன்னைக்கு ஒரு ஐகானா இருக்காரு இவரு. இன்னைக்கு போய் உதயநிதி அவர்களை வச்சு ஒரு படம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப இவரு போய் நின்னோடனே உதயநிதி பக்கத்துல வந்து நிக்கிறாரு, அல்ல அவரு நின்னோட இவரு போய் நிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அந்த களத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. அப்படிங்கும் பொழுது இப்ப தேவேந்திர குலவேளாருடைய வாக்குகள் வந்து அந்த பக்கம் போயிடுமே அப்படிங்கிற பதட்டத்துல போடப்படக்கூடிய ட்வீட்டுகள் தான் இந்த சவுக்கு சங்கரோட சைடுல இருக்கிறதெல்லாம் சாதி வன்மம் இல்ல, சாதி ஓட்டு கால்குலேஷன். எஸ், அவ்வளவுதான். அவரு ஆக்சுவலி சென்னை வெள்ளத்துல உதவி பண்ணிருப்பார்ல இறங்கி. யாரு? சுமன் சி ராமன். நீங்க தான் பாத்தீங்களா? பயங்கரமா வேலை பார்த்தாரு. பார்த்தேன். பயங்கரமா ட்விட்டர்ல எக்கச்சக்கமா ட்வீட்டில் போட்டாரு, நான் பார்த்தேன். இவங்க யாருமே அங்க போகாம உட்காந்து கேள்வி வெங்காயம் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பூணூல் போட்டுக்கிட்டு நான் வந்து நிவாரண பணிகள்ல வேலை பார்க்கறாங்க, ஒரு அட்டைப்பட்டியை தூக்கிட்டு போறாங்க, பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்க, அல்லது சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க, 4 பேர் போட்ல போய் கூட்டு வராங்க, அப்படி யாருமே பார்க்கல. சுமன் சி ராமுக்கு ஏன்டா நம்ம ஆளுங்க யாருமே அங்க போக மாட்டேங்கிங்க, நிவாரண பணிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு இது வரைக்கும் அவர் கேட்டதே இல்லையே. அவர் இந்த கேள்வி மட்டும் எப்படி கேட்கறது? அவங்க என்னைக்குமே வாங்கி தான் தலைவர் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அவள் வந்து வாங்கி தான் பழக்கம். மாரிசுராஜ் ஒருவேளை வந்து இங்க தண்ணி அதிகமா இருந்தது, ஆமாவட்ட கரட்டி போட்டு ஒரு 10 பேரை தூக்கி போட்டு நான் தான் காப்பாத்தினேன், போட்டுல போயிடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு கதையை விட்டுருந்தாருன்னா இவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் உண்மையான அந்த சூழல் நம்ம செய்யற உண்மையை சொன்னதுனால ஒரு வேளை இவங்க ஆதரவுப்பட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். நம்மோடு இன்று மைனர் இருக்கிறார், அவரோடு நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். சென்னையில் வெள்ளம், அப்புறம் வந்து தென் மாவட்டங்களில் வெள்ளம், சென்னை வெள்ளத்திலேயே நிறைய விமர்சனங்கள் அதெல்லாம் வந்தது. இப்போ நெல்லையில் வெள்ளம் வந்திருக்குது. இந்த வெள்ளத்தில் வந்து விமர்சனங்கள் வெள்ளமாக வந்திருக்குது. மாரி செல்வராஜ் ஏன் அங்கே போனார், அவர் என்ன அமைச்சரா அப்படிங்கிற கேள்வி. முதல்ல சவுக்கு சங்கர் உள்ளிட்டவர்கள் வந்து பேசுற. சவுக்கு தான் இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, சங்கிகள் பேசிட்டு இருக்காங்க. சுமன் சி ராமன் பேசுறாரு. சுமன் சி ராமன் வந்து அவர் பெரிய ஆள், அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இவங்க யாருனாக்க நம்ம நேரடியா தெரியும். பொலிட்டிக்கல் புரோக்கர் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் அதிமுகவினுடைய ஒரு பினாமி மாதிரி செயல்படக்கூடிய ஒருத்தர். அவங்களுக்கு ஆதரவான ஒரு நபர். அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்காப்புல. இப்போ அந்த ஜே நியூஸ்ல இதுலயே வந்து வேலுமணியை பேட்டி எடுத்திருக்காரு. அவன் வேலுமணி பேட்டி எடுத்திருக்காரு. அவர் நேரடியாக அந்த பேரவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், நேரடியா அதிமுகவுடைய பேரவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். இன்னொரு பக்கம் சுமன் சி ராமன், அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஒரு தற்கொலை முண்டோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து குறிப்பா அந்த பிஜேபி, நான் பிஜேபி இல்லை, நான் அதிமுக இல்லை அப்படின்னு பாப்பலாம். ஆனால் போடக்கூடிய ட்வீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆதரவு, அதிமுக ஆதரவு அல்லது திமுக எதிர்ப்பு, இந்த ட்வீட்டு தான் போடுவாப்புல. ஸோ இவங்க போடும் பொழுது இவங்களுக்கு எதிராக நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்க மாரி செல்வராஜ் போனதை இவங்க விமர்சனம் வைக்கும் பொழுது இவங்களுக்கு எதிராக மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக பல பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து இவரும் திமுகவில் உள்ள ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு வக்கீல் ஒருத்தர், சரவணன் அண்ணாதுரை அவர்கள், அவரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி மாரி செல்வராஜ் போனதை வந்து கேள்வி எழுப்பிங்கனாக்கா உங்களுக்குள்ள உள்ளது அப்பட்டமான ஒரு சாதிய வன்மம் தான் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாப்புல. இப்போ இதை கோட்வீட் பண்ணி நம்ம மரியாதைக்குரிய கரிகஞ்சி அவர்கள் இதை கோட்வீட் பண்ணி அவரு ஒரு ட்வீட் போடுறாப்புல. அவர் ட்வீட் பண்ணும் பொழுது அவர் கேட்குற கேள்வி என்ன தவறு இருக்கு, இந்த மாதிரி ஒரு இயக்குனர் அவர் வந்து அமைச்சர் கூட சேர்ந்து போறாரு அப்படின்னாக்கா ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க, அதுக்கு நியாயமான பதிலை தரலாம். அதை விட்டுட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு சாதிய பெயிண்ட் பூசுவீங்களா? மாரி செல்வராஜ் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆளா போயிட்டாரு, நீங்க அவருக்கு போய் சாதிய பெயிண்ட் பூசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. ஆமா, அவர் ஒரு தமிழ் குடி, தமிழர்களுக்கு பொதுவானவர். அதிமுகவினுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கும் சுமன் சி ராமன் போன்ற பிஜேபி சொம்புதுக்கிகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன மானாவுக்கு குறுக்க வந்து தலை நீட்டுற?
இவங்க ரெண்டு பேரும் கேள்வி வைக்கும் பொழுது உனக்கு அதிமுக திமுக ரெண்டுமே திராவிட கட்சி ரெண்டுமே அது இருக்கிறேன்னு சொல்றீங்க. அதிமுக சேர்ந்தவன் பிஜேபி சேர்ந்தவன் அடி வாங்கும் பொழுது நீ வேடிக்கை பார்க்க வேண்டியதுன்னு. இப்ப இதே மாதிரி சரி திமுக காரன் என்னைக்காவது அடி வாங்கும் பொழுது அல்லது திராவிடம் என்று பேசக்கூடியவர்கள் பெரியாரிஸ்டுகளை என்னைக்காவது பிஜேபி காரன் அதிமுக காரன் அட்டாக் பண்ணும் பொழுது குறுக்க புகுந்து அவங்கள இந்த மாதிரி குறுக்கு கேள்வி நீ கேட்டிருக்கியா? இப்ப பிஜேபி காரன் இது இவன் மட்டும் இல்ல, இந்த கரிகஞ்சி மட்டும் இல்ல, மாமா பையன் அப்படிதான். இவங்களுடைய ஹெட்டு மரியாதைக்குரிய அயோக்கியர் சீமான் அவர்கள், அவரும் இப்படித்தானே. கேட்டி ராகவன் அவனுக்கு வந்து கையுரிமை வேணும்னு கேட்டவர் தான் அயோக்கியர் சீமார். அவன் ஒரு பிஜேபி காரன் வீடியோ சிக்கிருக்கு, இதுக்கு மேல என்னங்கன்னா அவனுக்கான கையுரிமை வேணும் அப்படின்னாப்ல. மாரிதாஸ் மேல வழக்கு போடும் பொழுது மாரிதாஸுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் கருத்துரிமை வேணும் அப்படின்னாரு. கிஷோர் கே சுவாமி, கல்யாணராமன் போன்ற இணையத்துல வந்து பெண்களை ஆபாசமாக சித்தரிச்சு எழுதக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு ஒரு வெறிநாய் போன்று இருப்பாங்க இவங்கெல்லாம். நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பெண்களை ஆபாசமா பேசும் பொழுது இந்த நாய் அந்த வந்து கடிச்சு குதறிட்டு அந்த பல்லுல ரத்தம் சொட்ட நிக்கிற ஒரு போட்டோவை பாத்தீங்கன்னா அது அப்படியே நீங்க அங்க பிக்ஸ் பண்ணலாம் அவங்க ட்வீட்டுக்கு. அந்த மாதிரியான ட்வீட்டுகளை தான் போடுவாங்க பெண்களுக்கு எதிராக. இவங்களுக்கு கருத்துரிமை வேணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்து பிரஸ் மீட்லாம் வச்சு கொடுத்தவர் தான் நம்ம அயோக்கியர் சீமான். பிஜேபிக்காரன் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் அவனுக்கு கருத்துரிமை வேணுங்கிற, சனநாயகம் வேணுங்கிற, அவனுக்கு கையுரிமை வேணுங்கிற, பெண்களை பாலியல் வல்லுறவு செய்கிற உரிமை வரைக்கும் வேணும்னு நீ குரல் கொடுக்குற. இந்த பக்கத்து வந்து ஒரு குறுக்கேள்வி கேட்டு நீ ஏன்டா பிஜேபி அதிமுக காரன் வந்து பேசுற, நீ சாதிய வன்மத்தோட பேசுறியாடா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஏன் சாதிய பின்னடிக்கணும்னு குறுக்கால வந்து கட்டைய போட பாக்குற. அப்புறம் நீ யாரு? சீமானுக்கு நடராஜன் எங்களுடைய மூத்தவர் பெரியவர், அவர் வந்து 5 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாரு முள்ளிவாய்க்கால் முற்றத்துல அப்படின்னு சொல்லும் போது எந்த குற்றமும் இல்லை. சசிகலா சித்தி சின்னம்மா அவங்க சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. நான் எந்த பக்கம் நிற்குதுன்னே என்ன பண்ண, தமிழ் பிள்ளைகளுக்கு தான் அது பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடி. இப்ப இந்த அசோசியேஷன் இருக்குல்ல, மா நடராசனோடனான அசோசியேஷன், சசிகலாவுடனான அசோசியேஷன், இது குறித்து கேள்வியை கேட்காம மாரி செல்வராஜ தமிழ்குடி, அவர் எங்க ஆளு, தமிழர், தமிழகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றதுல வந்து உங்களுக்கு அதுல சந்தர்ப்பமா தோணலையா? இல்ல அதான் இப்ப மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மாதிரி தாக்கப்படும் பொழுது, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதுல எந்த நியாயமும் இல்லை. அவரை கேள்வி கேட்கறதுல எந்த நியாயமும் அவங்க கிட்ட கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணணும்னாக்கா சவுக்கு சங்கரையும் இந்த சுமன்சிய ராமன்களையும் இந்த பிஜேபி காரங்களையும் சங்கிகளையும் கோட்வீட் பண்ணி ஏன்டா அறிவுகட்ட நாய்களா, அது என்ன தற்கொலை முண்டங்களா, இதை போய் கேள்வி கேட்குறீங்களா? அங்க அவ்வளோ மழை வெள்ளம் உள்ள பூந்திருக்கு, வரலாறு காணாத மழை. இப்ப கடைசியா ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பதிவான மழையோடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அடுத்து அதான் பார்த்துட்டு இருந்தேன். சிறப்புஞ்சியில தேர்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். எனக்கா இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் வந்து சிறப்புஞ்சி. சிறப்புஞ்சியில தேர்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால்னு பதிவாயிருக்கிறதே 97 சென்டிமீட்டர். அது 2022 போன வருஷம் நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால் போன வருஷம் ஜூன் மாதம் நினைக்கிறேன். அங்கே பதிவாக இருக்கிறது 97 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கு. தேர்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அது. சரி, இங்கே காயல்பட்டினத்தில் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்களே எவ்வளோ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா 95. அப்போ சிறப்புஞ்சில 97, இங்கே 95, 2 சென்டிமீட்டர் தான் வித்தியாசம். கிட்டத்தட்ட அந்த தேர்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபாலை கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கு இப்போ பேஞ்ச மழை காயல்பட்டினத்தில். அப்போ அவ்வளோ வரலாறு காணாத மழையை பேஞ்சிருக்கு. ஸோ இந்த மழையில ஒருத்தர் போய் வேலை பார்க்குறாரு, அதுவும் வந்து ஒரு இயக்குனராக இருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம், அவருடைய கான்டாக்ட்ஸ் வந்து வேற அளவுக்கு நகர்ந்திருக்கலாம். அவர் அங்கே போய் நிற்க வேண்டிய தேவையே அவருக்கு இல்லை. அவர் நினைச்சாருனாக்கா அடுத்து 100 ஹீரோ கிட்ட அடுத்து வேற என்னக்கா அவருக்கு இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு இதே நேரத்தில் அவர் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருந்திருக்கலாம். எங்கேயாவது நீங்க மலை பிரதேசங்களுக்கு போய் அவர் கதை டிஸ்கஷன்ல இருக்கலாம். அதற்கு மாறா தன்னுடைய மக்களுக்காக நிற்கிறார். இப்போ பத்திரிகையாளர் அருள்வெள்ளன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி, தன் சாதி மக்களை மட்டும் காப்பாத்தல, அங்க சிக்கியிருந்த எல்லா மக்களையும் தான் காப்பாத்துறாரு. உதயநிதி அவர்களுடனான இந்த தொடர்பு அப்படிங்கிறது, அவர் வந்து என் மக்கள் கஷ்டப்படுறாங்க உதவி பண்ணுங்கன்னு தான் கேட்கல, எனக்கு காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. ஆனா இதே நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், நடராஜன், சசிகலாவுடைய அந்த ஒரு படை, அதுதான் வந்து தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல தேவர் சாதி அப்படிங்கிற புளியங்குளத்துல நடந்த விஷயம் இருக்குல்ல. சோ அந்த மிகப்பெரிய கலவரத்துக்கு சசிகலா தலைமையிலான அங்கு சென்ற நபர்கள், அவங்க வச்சிருந்த ஒரு படை, அது போய் தான் அட்டாக் பண்ணுது. சசிகலா உங்களுக்கு ஆதரவான குரூப் தான் அங்க போய் கலவரம் பண்ணதாக தகவல். இப்ப அன்னைக்கு நீங்க பண்ணதை என்னைக்கா நீங்க கேள்வி கேட்டீங்களா? நீங்க இப்படி போய் கலவரம் பண்ணிருக்கீங்களே, யாரை நீங்க அடிச்சிருக்கீங்க, எல்லாமே தமிழ் குடி தான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? அல்லது இப்போ சீமான் போய் சந்திச்சார்ல அவங்க சிறையில இருந்து வந்த போது, அப்ப கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? இல்லையா, அவங்க வந்து 2 பேரையும் நாங்க இணைச்சு வைக்கிறது தான் நாங்க போய் பேசிட்டு வந்தோம்,
இவங்க 2 பேரும் பிரிஞ்சு நிக்கிறது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. இது திராவிட கட்சி 2 துண்டா கிடக்கிறது. ஆமா 2 துண்டா கிடக்கிறது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் ஐயாட்ட போய் நான் பேசட்டுமான்னு அம்மாட்ட கேட்டேன். போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அங்க அனுமதி கொடுக்கல. ஐயாட்ட போயிட்டு அம்மாட்ட போயிட்டு ஆமா இங்க போய் பேசினா அங்க போய் பேசினா அப்படின்லாம் ஒரு உருட்டிட்டு இருந்தாப்புல இல்ல. அப்ப அதே தென் மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அது சசிகலா ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் போய் செய்த கலவரம் அப்படின்னு தகவல் சொல்லுது. அப்ப இன்னைக்கு என்னைக்காவது இதை கண்டிச்சு ஒரு மேடையில பொது மேடையில சசிகலா அவர்களை கேள்வி கேட்டு இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண சசிகலா அவர்களுடைய கணவர் தான் இவரு நடராஜன், நடராஜன். அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நான் வாங்கி போட்டாங்கிறத பெருமையா இன்ன வரையும் பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்ன தமிழ் குடி, இதுல என்ன இங்கிலீஷ் குடி, இதுல என்ன உங்களுக்கு பெருமை ஒண்ணு கிடக்கு? இப்ப இன்னைக்கு அங்க மலை வெள்ளத்துல போய் நிக்கிறது யாருன்னு நான் கேட்கிறேன். மலை வெள்ளத்துல போய் நிக்கிறது மாரி செல்வராஜன். அதை மீறி இப்ப இந்த காழ்ப்பு இருக்குல்ல, இப்ப வந்து சவுக்கு சங்கரோ அல்லது ரெட்பிக்ஸ் அவங்க இன்னும் இறங்கலாம்னு நினைக்கிறேன். ரெட்பிக்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து மாரி செல்வராஜ் படம் பண்றதை மட்டும் பார்ப்பா அப்படின்னு சவுக்கு சங்கர் போடுறாரு. இன்னும் பலர் கூட நீ அரசியல் அதிகாரியா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதை அரசு அதிகாரியான்னு கேட்கறதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்லைங்க, முதல்ல அவரு ஒரு மனுஷன் என்ன ஒரு இயக்குனராக இருந்தாக்க களத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு மழை வெள்ளம் இருக்கு, அவங்க வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மக்கள் கூட போய் நிற்கணும். அந்த நேரத்தில் ஒரு நபர் வந்து நிற்கும் பொழுது, அதுவும் ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய நபர் வந்து நிற்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப மாரி செல்வராஜ் அங்க போறாரு அப்படிங்கிறனால அவர் வந்து ஒரு சூப்பர்மேன், அவரு சூப்பர் ஒரு பவர் உள்ளவரு, போனவனையே இப்படி காமிச்சவனையே போய் எல்லாரையும் சூப்பர்மேன் மாதிரி தூக்கிட்டு வந்துருவாரு. சக்திமான் மாதிரி, சக்திமான் மாதிரி எல்லாருமே காப்பாத்திட்டு வந்துருவாரு அர்த்தம் கிடையாது. ஒரு ஐக்கனா இருக்கக்கூடியவர் அங்க ஸ்பாட்ல வந்து நின்று அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு மக்களை சந்திச்சு பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும் மக்களுக்கு. அந்த தைரியம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல அங்க போய் நிக்க வேண்டியது, அவங்க பிசிக்கலா அப்பியர் ஆக வேண்டியது பெரிய தைரியத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. அதனால அவர் போய் நிக்கிறாரு, முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பண ரீதியாகவும் அவருடைய பணத்தை செலவு பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு. அங்கிருந்து நிறைய போஸ்ட் வந்துச்சு ஃபேஸ்புக்ல, இந்த மாதிரி போட்டு தேவைன்னாக்கா இந்த நம்பர் கூப்பிடுங்க. அது என்ன நம்பர் பார்த்தோம்னாக்கா இவர் சம்பந்தப்பட்ட நபரா இருக்கு, மாரி செல்வராஜ் அவருடைய சம்பந்தப்பட்ட நம்பர் இருக்கு. ஸோ அவர் வந்து பண ரீதியாகவும் தன்னுடைய கைகாசை போட்டு அங்க உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேக்குறேன். இப்போ அதுல குறிப்பா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இது இந்த ட்வீட்டை போறது யாருனாக்கா நமது அதிமுகவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் போடுறாரு. இதே மாதிரி அந்த மீடியாவில் சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த ட்வீட்டை போடுறாரு. இன்னொரு இல்லைங்க, ஆமா கிட்டத்தட்ட வேலூர் இப்ராஹிம் தான், அவரு முத்தலீப்னு ஒருத்தர். ஸோ அவரு இந்த ட்வீட்டை போடுறாரு. அப்புறம் இவர் பிஜேபி ஆதரவாளர்கள் சங்கிகள் இதை போடுறாங்க. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் அங்க போய் நிக்கிறதுல என்ன இல்லை, ஒன்றும் விமர்சனமே இல்லையே. இப்போ போகாதவனை தான் நம்ம கேள்வி கேட்கணும். மாரி செல்வராஜ் வர்றாரு, நீ எங்க போன விஜய்? ஆனா இவங்க யாரும் ஒரு குழந்தையை காப்பாத்துற மாதிரி நாடகம் போட்ட நயினார் நாகேந்திரன் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. தண்ணியே இல்லாத இடத்துல ஜேசிபில போன நாகேந்திரன் எந்த கேள்வியும் கேட்கல. நயினார் நாகேந்திரன் இன்னொரு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா, நிவாரண பொருட்களுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு எடுத்து தின்னுட்டு யாரும் போட்டோ எடுத்துல அந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப நிவாரண பொருட்களை பிடிச்சி தின்னுட்டு இருக்காரு. அவரை குறித்து எந்த விமர்சனம் வரல. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை பாத யாத்திரை குறித்து விமர்சனம் வரல. மாரி செல்வராஜ் ஏன் அட்டாக் பண்றாங்க? பாத யாத்திரை போகும்பொழுது அங்க என்ன பேசுறாருனாக்கா, பொதுமக்கள் யாராவது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, பிஜேபி காரனை எதிர்த்து ஏதாவது கேட்கறாங்கனாக்கா நீ அடி, அவங்க அடிச்சாக்க திருப்பி அடி, அவங்க உதச்சா திரும்ப உத. இப்போ பொதுமக்கள் பிஜேபி காரனை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்கனாக்க சும்மா போறவனை கூப்பிட்டு அடிப்பாங்களா, உதப்பாங்களா, இல்லை கேள்வி கேட்பாங்களா? ஆருத்ரான்னு ஒரு பேட்டரை வச்சுக்கிட்டு அது பிஜேபி கட்சி தான் இயக்குனது. அந்த ஆருத்ராவை மக்களுடைய பணத்தை நீ பிடுங்கும் பொழுது அவங்க திரும்ப கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீ திமிர்த்தனமா பேசினா உன்னை உதைக்க தான் செய்வாங்க, சட்டத்தின் நிறுத்த தான் செய்வாங்க. அப்ப அந்த நேரத்துல நடக்க தானே செய்யும். நீ அடிச்சா திருப்பி அடினாக்கா அப்ப ஆருத்ரா மாதிரி நீ திருட்டுத்தனம் பண்ணு, மொல்ல மாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி நீ வந்து ரவுடித்தனம் பண்ணு. இந்த படப்பைப்பு ஒருத்தோட கைது பண்ணிருக்காங்க. ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த ரவுடி கும்பலும் நீ பிஜேபியில தான் இருக்கு, எனக்கா காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த வகைராக்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்களை கேள்வி கேட்காமல் மாரி செல்வராஜ் அங்க போறாருன்னா இந்த எக்கோ சிஸ்டம் மொத்தமா ஆமா அதுக்குள்ள ஒரு சாதி அரசியல் இருக்கு. இன்னைக்கு அவரு திமுகவை சேர்ந்த பேச்சாளர் அவரு சரவணன் அண்ணாதுரை அவர் போட்ட ட்வீட்டோ, அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் ஒரு சூப்பரான ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த பதட்டத்தை இவங்க கதறலுக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப பேசிக்கிட்டு ஆதாரம் எடுத்து போடாம அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் உள்ள சிறப்பே அதுதான். என்ன பண்ண அப்படின்னாங்க, பதில் கொடுக்கும் பொழுது ரொம்பலாம் யோசிச்சு ஆதாரங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் காலில் அது அந்த செருப்பு 1500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து ஒரு 3 நாள் சாணியில முக்க போட்டு சொட்ட எடுத்து வாயில கவ கொடுத்து பொடிச்சுன்னு கொடுத்து அனுப்புவாப்புல. அந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாப்புல. இவ்வளவு தூரம் கதறீங்களே, விஷால்னு ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ போடுறாப்புல. உடனே புரட்சியாளர்னு பொங்குனீங்க இந்த சங்கிகள்லாம் தம்பிகளும். அவன் கேள்வி கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? அவன் வந்து ஒரு புரட்சியாளராக கேள்வி கேட்கறான், அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கறான்னு அன்னைக்கு பொங்குனீங்க இல்ல.
கடைசி வரைக்கும் அவர் களத்துக்கு வரவே இல்லை. ஆனா அந்த வீடியோவோ ஆடியோ எதுவும் போடாம நேரடியாக களத்துல போய் வேலை பார்க்க கேட்டது என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அவரு. ஆனா மாரி செல்வராஜ் தான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு அவர் எங்கேயும் கேள்வி கேட்கல. மக்கள் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, மக்களை காப்பாற்றணும். இல்ல அவங்க அம்மா அப்பா பாதிக்கப்பட்டு கிடக்கும் போது அவங்க அம்மா அப்பாவும் அதே மாதிரி கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. போய் காப்பாத்துறதுக்கு போய் களத்துல நிற்கிறார். இப்ப மாறி நீ படம் எடுக்கிறதோட நிறுத்திக்கோ. அதுல நீங்க நுட்பமா கவனிக்கிறது என்னன்னா, நீ படம் எடுக்கிறதோட நிப்பாட்டிக்கு, நீ இந்த மாதிரி போய் நிக்கிறது அப்படிங்கிறது எங்க ஆபத்தா போய் நிக்கணும் அவங்க பயப்படுறாங்கன்னா, இன்னைக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய பல்லர் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்களுடைய வாக்கு மொத்தமும் கிருஷ்ணசாமி என்கிற ஒரு ஒற்றை முகமா இருந்துச்சு. இந்த ஒற்றை முகம் ஓட்டுலாம் கிடைக்கல, அதான் ஜெயிப்பாரு. அதான் இப்ப பல்லர் சமூகம் என்ன தொகுதியிலே அவர் பெரிய ஆமா. ஆனா ஐக்கானாக அந்த தேவேந்திர குல இருக்கிறாரு. ஆமா, அந்த தேவேந்திர குலத்துல இருந்து ஒரு ஐக்கான் அப்படின்னாக்கா 2-3 பேரை சொன்னா அதுல கிருஷ்ணசாமி அவர்களும் ஒண்ணு. இப்ப இந்த கிருஷ்ணசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமா பிஜேபி கூட இல்ல, அவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கே போயிட்டாப்ல. அப்ப ஆர்எஸ்எஸ் முகமாக பிஜேபியினுடைய முகமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாக்கையும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு கிருஷ்ணசாமி போடுறாங்க. ஆமா, திட்டம் போட்டாங்க. அவரை கொண்டு போறது முயற்சி பண்ணாங்க. அங்க போய் நிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் அப்படி கிடையாது. இப்ப அவங்க ஒட்டுமொத்த வாக்கு அங்க போயிருந்ததுனாக்கா எப்படி இங்க திமுக ஜெயிச்சிருக்கோம்? தென் மாவட்டங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்கல, அது காரணம் என்ன? எந்த அளவுக்கு மற்ற சாதனோட வாக்கு இருக்கோ அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளருடைய வாக்கும் அங்க முக்கியமான வாக்கு, ஒரு டிசிஷன் மேக்கிங் வாக்கு அது. இப்போ அந்த வாக்கு இந்த பக்கம் வந்ததுனாலதான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த வாக்கு அங்க போகல, ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வேணா அங்க போயிருந்திருக்கலாம் அவர் போனதுனால. இப்ப இவரை வச்சு இன்னும் கொஞ்சம் நகர்த்தலாம், அல்லது அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துல இன்னும் வேற முகங்களை அல்லது முகங்களா இருக்கக்கூடியவங்களை இந்த பக்கம் நகர்த்தி விடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஐக்கானா இருக்காரு. ஸோ அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எனக்கு இது சொல்றதுக்கே நம்ம கூச்சமா இருக்கு. ஏன்னா அவர் சாதியை கடந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் அப்படி அடையாளப்படுத்தல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா இவங்களோட நோக்கம் என்னன்னா, இவங்க பயப்படுறது பதட்டமாகறதுக்கு. அவர் எங்கேயும் மறைச்சிக்கலாம் செய்யல, நான் இங்க இருந்தா வந்தேன்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு காண்டு அந்த மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு ஐக்கானா இருக்காரு. இவர் இன்னைக்கு போய் உதயநிதி அவர்களை வச்சு ஒரு படம் பண்றாரு. இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப இவரு போய் நின்னோடனே உதயநிதி பக்கத்துல நிற்கிறாரு, அல்ல அவரு நின்னோட இவரு போய் நிற்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அந்த களத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. அப்படிங்கும் பொழுது இப்ப தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகள் அந்த பக்கம் போயிடுமே அப்படிங்கிற பதட்டத்துல போடப்படக்கூடிய ட்வீட்டுகள் தான் இந்த சவுக்கு சங்கரோட சைடுல இருக்கிறதெல்லாம் சாதி வன்மம் இல்ல, சாதி ஓட்டு கால்குலேஷன். எஸ், அவ்வளவுதான். இந்த கால்குலேஷன் இதுல மிஸ் ஆகுது. இவர் போய் நிக்கிறதுனால இன்னைக்கு அவரு சாதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த சாதியில உள்ள மக்கள் இருக்காங்களா, அவங்க அப்பா நம்மால ஒருத்தவன் இந்த இடத்துல இருந்து அங்க போய் நிக்கிறான் பாடுறா அப்படின்னு அவங்களுக்கு எனக்கா ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கும் போது இன்னும் 4 பேர் பின்னாடி வருவாங்க. நான் அந்த ஏரியால இல்ல, நான் ஒட்டுமொத்தமா நான் மயிலாப்பூர் கிடைக்கும். ஆமா கண்டிப்பா. இப்ப இல்லங்க நான் பணம் காசுலாம் வந்துருச்சுங்க, நான் அப்படியே மயிலாப்பூர் கன்வெர்ட் ஆகிறேங்க, எனக்கு சாதியில இருந்து போக முடியாது, எனக்கு ரிசர்வேஷன் வேணும் தான், சரிங்களா? அப்ப என்ன பார்த்து ஒரு 4 பேரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வர்றாங்கன்னாக்க எனக்கு சந்தோஷம். மாரி செல்வராஜ் இது வரைக்கும் அவர் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு எங்கேயும் பேச, சரியா? அவரு கிருஷ்ணசாமி வகைராக்கள் சொல்ற இந்த பட்டியல் சாதி வெளியேற்றம் அதற்கு ஆதரவாக அப்படி எதுவும் பேசல. அவர் இந்த பக்கம் உதயநிதி கூட நிக்கலங்கிறது இல்லை மேட்ரு. அவரு கிருஷ்ணசாமி கூட நிக்கல, ஜான் பாண்டியன் கூட போய் நிக்கல. இவங்க 2 பேருமே ஜான் பாண்டியனோ அல்லது கிருஷ்ணசாமியோ கூட அவங்க மாரி செல்வராஜன் படத்தை அப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடவும் இல்லை. ஆனா மக்கள் கொண்டாடுறாங்க. இங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப அப்படியே சுமன் சி ராமனுக்கு போனா, சுமன் சி ராமன் நீங்க என்ன அதிகாரியான்னு தான் கேட்டேன், அவர் உதவி செய்யறதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல இந்த கேள்வி கேட்கறதுக்கு சுமன் சி ராமன் யார்? அதான் சுமன் சி ராமங்கிறது ஒரு பக்கம். சரி, இன்னைக்கு நீங்க அவரை கேள்வி கேட்கறது இப்ப மக்களுக்கே தெரியும். என்ன உதவி செய்ய ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனை கேள்வி கேட்படா பைத்தியக்கார நாயன்னு அவங்க செருப்புகள் அடிச்சிருவாங்கிறது வேற விஷயம். சாதாரண மக்கள் அப்படி பேசலாம், நம்ம பேசல. ஆமா, நம்ம பேசல, சாதாரண மக்கள் பேசுறாங்க. இப்ப இதே கேள்வி நீ மைக்க கொண்டு போய் நீட்டிக்கிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இந்த மாதிரி மாரி செல்வராஜ் வேலை பார்க்க வந்திருக்காப்லையா, அவர்னா அதிகாரி எதுக்கு வந்தாப்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பக்கத்துல எதுக்குனாலும் எடுத்து மூஞ்சல் தூக்கி அடிச்சிருவாங்க. இல்ல காரி மூஞ்சல் துப்பி உன் வேலையை பார்த்துட்டு போடா, வேணா நீ உன் வேலையை பார்த்துட்டு அங்க கிடக்குற, எனக்கு உதவி பண்றது 4 பேர் வர்றாங்க, அவனை கேள்வி கேட்பாரு, காரி மூஞ்சல் துப்பிடுவாங்க. அவரு ஆக்சுவலி சென்னை வெள்ளத்துல உதவி பண்ணிருப்பார்ல இறங்கி. யாரு? சுமன் சி ராமன். நீங்க தான் பாத்தீங்களா? பயங்கரமா வேலை பார்த்தாரு, பார்த்தேன். பயங்கரமா ட்விட்டர்ல எக்கச்சமான ட்வீட்டுகள் போட்டாரு, நான் பார்த்தேன். நிறைய ட்வீட்டுகள் போட்டாரு, எக்கச்சமான வேலைகள் பார்த்தாரு. அதெல்லாம் அசராம வேலை பார்ப்பாப்ல. இல்ல அவர் யார்? நான் பார்த்த வரைக்கும் நிவாரண வேலைகளின் போது இதே போல அவர் சொல்றது மாதிரியே அந்த பார்ப்பன சமூக பின் இப்போ மாரி செல்வராஜை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி மாரி செல்வராஜ் போட்டிருக்காரு, கலை என்னுடைய கலையோ என்னுடைய கடமையோ அது
உங்ககிட்ட என்ன நிரூபிக்கிறது இருக்குல்ல, நீங்க யார் நிரூபிக்கிறதுன்னு போட்டிருக்காரு. அது சுமன் ஸ்ரீராமனுக்கு பொருந்தும். சுமன் ஸ்ரீராமனுக்கு பொருந்தும், அது சவுக்கு சங்கருக்கு பொருந்தும், அது இடும்பாவனங்காரத்துக்கு பொருந்தும், அது நாம் தமிழ் கட்சிக்கு பொருந்தும், அது விஷாலுக்கு பொருந்தும், விஷாலுக்கும் பொருந்தும். அது யாருங்கிறத நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேன், நான் யாருன்னு காமிச்சிட்டேன். இவங்க யாருமே அங்க போகாம உட்காந்து கேள்வி வெங்காயம் மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பூணூல் போட்டுக்கிட்டு நான் வந்து நிவாரண பணிகள்ல வேலை பார்க்குறாங்க, ஒரு அட்டைப்பட்டியை தூக்கிட்டு போறாங்க, பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்க, அல்லது சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க, 4 பேர் போட்ல போய் கூட்டு வராங்க, அப்படி யாருமே பார்க்கல. சுமன் ஸ்ரீராமுக்கு ஏன்டா நம்ம ஆளுங்க யாருமே அங்க போக மாட்டேங்கிங்க, நிவாரண பணிகள்ல ஈடுபடுங்க அப்படின்னு இது வரைக்கும் அவர் கேட்டதே இல்லையே. அவர் இந்த கேள்வி மட்டும் இப்படி கேட்கறது. அவங்க என்னைக்குமே வாங்கிதான் தலைவர் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அவள் வந்து வாங்கிதான் பழக்கம். ஒரு யாகம் கூட நடத்தல, மழை வர்றதுக்கான யாகம் இருக்கு, இப்ப நிப்பாட்டுறதுக்கான யாகம் இருக்கணும்ல அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை கேள்விகளும் அப்படியே என்னிடமும் இருக்கிறது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுனாக்கா நீங்க தாராளமா செஞ்சு காமிக்கலாம்ல. சரி, மழை வர்றதுக்கான யாகம் இருக்குனாக்கா நான் சொல்றேன் ஒரு நாள் தண்ணி வடிகிறதுக்கான யாகம் இப்ப இல்ல, மழை வர்றதுக்கான யாகமே இருந்தா கூட நான் சொல்றேன் ஒரு நாள்ல வந்து யாகம் பண்ணுங்க, மழை வந்துச்சுனாக்கா என் சொத்தை அப்படி எழுதி வச்சிருவோம் உங்களுக்கு நான் சொல்றேன். எவனா ஒருத்தன் பண்ணுவானா? மே மாசம் பண்ணணும், மே மாசம் பண்ணலாம் சொல்றதுனால நீ பண்ணணும். நீ மழை பெய்யற நாள்ல போய் உட்காந்துக்கிட்டு நான் சொன்னதுனால மழை வந்து நீ ஊரை ஏமாத்தல, என்ன ஏமாத்த முடியாது இல்ல. அப்ப இன்னைக்கு வந்து இவரை கேள்வி கேட்கறது இவங்கெல்லாம் எந்த ஒரு தார்மீகமான ஒரு உரிமையும் கிடையாது. இப்ப உங்களை பதட்டம் முழுக்க என்னன்னாக்கா, இன்னைக்கு மாரி செல்வராஜ்ங்கிற நபர் இன்னைக்கு உதயநிதி பக்கத்துல போய் நிக்கிறாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து கைகோத்து வேலை பார்க்கறாங்க. இது பிஜேபிக்கு அதிமுகவுக்கு அந்த பகுதியில வாக்கு வங்கியை இழக்க செய்யுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான். இதுல எனக்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நீ மாரி செல்வராஜ் அவர்கள் தாக்கப்படுறாரு பயங்கரமா. இப்ப சோகால்டு நான் வந்து பயங்கரமான தலித் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள், எல்லாரையும் சொல்லல, சில நபர்கள் அவங்க சில ட்வீட்டு கீழே போய் சிரிச்சு வைக்கிறாங்க. அது யாரோட ட்வீட்னு பார்த்தோம்னாக்கா, அந்த அதிமுக ஐடி விங்ல இருந்து இயங்கக்கூடியவங்க ஏதாவது திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி அல்லது இந்த பக்கம் எங்கக்கூடிய கிரிட்டிசைஸ் பண்ணி போடும்போது கீழே போய் சிரிச்சு வைக்கிறது, அதை ரீட்வீட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சோகால்டு தலித் ஆக்டிவிஸ்ட் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற சில நபர்கள் இவங்க இன்னைக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு தாக்கப்படுறாங்க, இதை குறித்து ஏதாவது ட்வீட் போடுவாங்க. ஆனா அவங்க ட்வீட் தானே போடுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்களே. ஸோ அதையாவது பண்ணுவாங்க அப்படின்னு நானும் போய் தேடி பார்க்குறேன், கன்னடாவில் தேடி பார்க்குறேன். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் கூட இல்லை. அல்லது இவரை அட்டாக் பண்ணுங்கிற சோகால்டு அந்த பிஜேபி அதிமுக ஐடிவிங்க அவங்கள கோட் பண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்கெல்லாம் எனக்கு திமுக என்னடா வந்துச்சு, ஒரு தலித் இன்னொரு தலித்துக்கு உதவி பண்றாரு, அவர் அப்படி உதவி பண்ணல, ஒரு தலித் கிரவுண்ட்ல போய் இறங்கி வேலை பார்த்தா உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு எந்த கேள்வியும் வரல, எதுவுமே வரலையே. அதான் ஏன் நான் கேட்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே தலித் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, இங்க வந்து சாதிய வன்கொடுமைகள் நடக்குது, அதற்கு ஆதரவாக நான் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பேசுறேங்கிறது உங்களுடைய ஐடியா அது கிடையாது. ஏதோ ஓகே, திமுகவை எதிர்ப்பதற்கு, ஆமா திமுகவை எதிர்ப்பதற்கு எங்கேயாவது சாதிய வன்கொடுமைகள் நடக்காதா, சாதிய வன்கொடுமைகள்ல பாதிக்கப்பட்டவன் பக்கம் பேசுறது வேற, திமுகவை எதிர்ப்பதற்காக நான் வந்து சாதிய வன்கொடுமைகளை கையில் எடுப்பாங்கிறது வேற. இவங்க இந்த 2வது பாயிண்ட்ல இருக்காங்களோ எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லைனாக்கா ஆணித்தரமா நம்புறீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுல இந்த விமர்சனம் பண்ற திட்டுற நபர்கள்ல ஒரு வகையினம். இப்ப மாரி செல்வராஜ் ஏன் அந்த வெள்ளம் நடந்த இடத்திற்கு போனார்? போனது ரைட்டுங்க, ஹெல்ப் பண்ணதை பத்தி கேட்கல, ஏன் அமைச்சர் பக்கத்துல நின்னார், ஒரு போட்டோ வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்தால சீமான் வேற நாளைக்கு அன்னைக்கு போறாராம், அவர் இன்னைக்கு போறாராமா, அதுக்கு போட்டாங்க. இப்போ சீமான் போகலாம், மாரி செல்வராஜ் சீமானும் ஒரு சீமான்ல தான் வந்தவர், சீமான் கிளம்பி போறாரு. ஆனா சீமான் அங்க போகும் பொழுது யாரும் அதிகாரிகளை சந்திக்க மாட்டார். இப்போ வந்து போயிட்டு சீமான் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு, சீமான் போயிட்டு ஜெயலலிதா சந்திக்கிறார், சீமான் போயிட்டு சசிகலாவை சந்திக்கிறார், சீமான் எடப்பாடியை சந்திக்கிறார், சீமான் பிரபாகரனை சந்திக்கிறார். ஆனா மாரி செல்வராஜ் மட்டும் கிரவுண்ட்ல போய் மக்களை சந்திக்கக்கூடாது, உதயநிதியை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அதான் அதே கேள்வி எனக்கு. இப்ப அவரு மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி பக்கத்துல நின்றதுனால நீ அதை கொஸ்டின் பண்றாங்க, அதை நீ சப்போர்ட் பண்ற. சரி, எனக்கு அவர் சினிமாக்காரர், அவர் எதுக்கு உதயநிதி கூட போய் நிக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு பிஜேபி அதிமுகவுக்கு அந்த ஓட்டரசியல்ல ஒரு பாதிப்பு வந்துடும்னு ஒரு பதட்டம் வருதோ, அதே மாதிரி உனக்கும் பிஜேபி அதிமுக ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு வந்துருமோ நீயும் பயப்படுற. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த கேள்வி இல்லை, நான் கேட்ட கேள்வி சரிதான் அப்படின்னாக்கா, ஈழத்துல பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தது உண்மை என்றால் அப்ப சீமான் அவர்கள் எந்த கட்சியும் வச்சு நடத்தலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ ஒரு சினிமாவை இயக்குவதற்காக, ஈழம் பற்றிய ஒரு சினிமாவை இயக்குவதற்காக பிரபாகரன் ஆள் தேடிட்டு இருந்தாரு. அப்ப இப்ப பாரதி ராஜா கிட்ட பேசுறாரு, மணிவண்ணன் கிட்ட பேசுறாரு, இவ்வளவு பேசுறாரு, அவங்களுக்கு அப்ப இல்லை அப்புறம் சொல்லிட்டு இவங்க தான் வந்து
இங்கே சில தொடர்புகளை வச்சு சீமானை அங்கே அனுப்புறாங்க ஒரு படம் எடுப்பதற்காக, ஈழம் பற்றி ஒரு படம் எடுப்பதற்காக அல்லது அதை பற்றின புரிதல் ஏற்படுத்துறதுக்காக ஒரு 13 வருஷமா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதுக்காக தான் அனுப்புறாரு. சரிங்களா? அப்போ ஒரு சினிமாக்காரனா தான் அங்க போயிருக்காரு. ஒரு சினிமாக்காரனுக்கு அங்க ஈழ போராட்டம் இன்னைக்கு தென் மாவட்டத்துல மழை வெள்ளம்னாக்கா இன்னைக்கே வடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம்னாக்கா திருநெல்வேலி பூரா காய்கறி இழப்புகள் தான் கணிசம். ஆமா, இழப்புகள் கணிசம், அதை நிவாரணம் கொடுக்கணும், அது அடுத்தது. ஆனா தண்ணி முழுக்க வடிஞ்சிருச்சு அப்படின்னு சில ஏரியாக்கள் இருக்கலாம். நிறைய ஏரியாக்கள்ல இந்த மார்க்கெட் மாதிரியான ஏரியாக்கள்ல ஒரு 3 அடிக்கு தண்ணி இருக்கு, எல்லாமே வடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மார்க்கெட் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமா எல்லா இடத்துலையும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு, 1 அடி கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இது 2-3 நாள்லயே இந்த தண்ணி எல்லாம் வடியக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. ஆனா ஈழம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஈழம்ங்கிறது எப்போ வரும்னு தெரியாது, உசுறு போற விஷயம். எந்த நேரத்துல எந்த ஷெல்லு வந்து விழுகும், எந்த குண்டு வந்து அடிக்கும், எந்த துப்பாக்கி குண்டு வந்து நெத்தி பொட்டுல போட்டுன்னு தெரியாத ஒரு இடம் அது, ஒரு சூழல், ஒரு போர் சூழல். பயிற்சி கொடுக்க போயிருப்பார். அந்த போர் சூழல தான் அண்ணன் அங்க போனது. அவ்வளோ போர் சூழல்ல ஒரு சினிமாக்காரனுக்கு அவ்வளோ பெரிய தலைவர் அவரு, அந்த ஈழத்துக்கான மக்களுக்கான ஒரு நாட்டை பெறுவதற்காக போராடிட்டு இருக்காரு படகட்டி. உனக்கு என்ன அங்க வேலை மானான்னு திருப்பிட்டு நான் கேட்டா மூஞ்சு கொண்டு எங்க வச்சுப்பேன்? நீ என்னடா பிரபாரணம் பார்த்து நீ என்னடா பண்ற, நீ கிட்ட அங்க போன, உனக்கு என்னடா வேலை அங்க, நீ என்ன துப்பாக்கி தூக்கி சண்டை போட போனியாங்க? இல்ல நீ சினிமாக்காரன் தானடா, உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு திரும்ப சீமான நோக்கி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? அதுல சேரடாதன், ஆமக்கறி, கறி இட்லி, அப்புறம் இன்னும் வெரைட்டியான இல்ல ஒருவேளை மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரைட்டப்புகள் எழுதி அல்லது பேசும் பொழுது பிரஸ் மீட்ல நீங்க வெள்ளத்துல கேட்டிருக்கணும். அவரு வெள்ளத்துல போய் இங்க இட்லி கிடைக்குமா, கறி இட்லி கிடைக்குமா, அப்புறம் வந்து ஆமை இப்போ வந்து வெள்ளத்துல ஏதாவது ஆமக்கமா வந்துச்சுன்னா பொரிச்சு கொடுப்பீங்களான்னு அவர் கேட்காததான் வந்து அவருடைய இல்லாதான். மாரி செல்வராஜ் ஒருவேளை வந்து இங்க தண்ணி அதிகமா இருந்தது, ஆமை ஓட்டை பிரட்டி போட்டு ஒரு 10 பேரை தூக்கி போட்டு நான் தான் காப்பாத்தினேன், போட்டுல போயிடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு கதையை விட்டுருந்தாருன்னா இவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் உண்மையான அந்த சூழல் நடந்துச்சு உண்மையா சொன்னதுனால ஒரு வேளை இவங்க ஆதங்கப்பட்டாங்க போட்டு. இப்ப இதே இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, இப்ப சீமான நோக்கி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவ, நீ மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்ப? இப்ப இந்த வகைராக்கள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு காழ்ப்பு, ரொம்ப அவசர கதியில மக்கள் எக்கேடு கேட்டாலும் போனாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம், பிஜேபி ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது மாரி செல்வராஜ் எதுக்கு உதயநிதி கூட நிக்கிறாரு, எதுக்கு அங்க உள்ள அபிஷியல்ஸ் கூட எதுக்கு நிக்கிறாரு, நீ படத்தை மட்டும் எடுக்க வேண்டியது டைரக்டர் தானே, உனக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு கேள்வி எழுப்புறாப்புல. இந்த கேள்வி எங்க நகருதுனாக்கா பிஜேபி கிட்ட இருந்து அதிமுக ஐடிவிக்கு நகருது. இதே கேள்வியை சவுக்கு சங்கரும் கேள்வி கேட்கிறாப்புல. அவங்க 2 பேரும் கூட்டணிங்கிறது நமக்கே தெரியும், பிரிஞ்சிருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கூட்டணி தான் நமக்கே தெரியும். அவங்க கேட்கறதுல வாங்கின காசுக்கு குலைக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு உழைப்பாளியா ஒரு உழைப்பை நான் பாராட்டுறேன், நீங்களும் அதை பாராட்டலன்னா வாங்கின காசுக்கு வேலை பார்க்குறாங்க. உனக்கு என்ன, நீ தான் காசு வாங்கல, நாம் தமிழர் கட்சி பிஜேபி கிட்டையும் அதிமுக கிட்டையும் காசு வாங்கல, நீ நியாயமா பேசணும்ல, நீ எதுக்கு அவங்க 2 பேரும் கேட்குற அதே கேள்வி நீ எதுக்குன்னு கேட்குற? நீங்க தொடர்ந்து பாருங்க, இந்த நாம் தமிழர் கட்சியிலுடைய அந்த மாமா பைய போடுற வீடியோவையோ ட்வீட்டையோ, இடுமாவனங்காரத்து கரிகஞ்சி போடுற வீடியோவையோ அவருடைய ட்வீட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. பிஜேபி என்ன ட்வீட்டை வைரல் பண்ணுதோ அதிமுக அதை எடுத்துட்டு அவங்களும் எப்படி வைரல் பண்றாங்களோ அதையே தான் நாம் தமிழர் கட்சியும் வைரல் பண்ணும், அதையே தான் வீடியோவும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சீமான் இருக்கார்ல, இப்போ வந்து இந்த சீமான் தரப்பு கட்சியினர் பலரும் கேள்வி கேட்குறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருக்கிறார். டெல்லிக்கு போனது கூட்டணி கூட்டணி தொடர்பான விஷயத்துக்காக, இந்தியா கூட்டணிக்காக போயிருக்கிறார். அங்கே போன இடத்துல இந்தியாவின் பேரிடர், இப்போ நம்ம எப்படி சென்னை பேரிடர் அல்லது தென் மாவட்ட பேரிடர் வெள்ளம் அப்படிங்கிறப்ப இந்தியாவை பீடித்திருக்கிற ஒரு பேரிடர் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியினுடைய சொந்த தொகுதியிலே வாரணாசியில் வந்து பணத்தை தெருவில் போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க போன வருஷம் வெள்ளத்தில். இப்போ அடுத்தால வெள்ளம் வந்துச்சுனாலும் அதே நிலைமை தான், வாரணாசி அந்த லட்சணத்தெலாம் இருக்குது. ஆனால் அவர் மோடி பிரதமராக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவின் டெல்லிக்கு போனவர் போய் மோடியை சந்தித்து இது என்னென்ன பேரிடருக்காக நிவாரணம்லாம் வேணும்லாம் கேட்டு வந்திருக்காரு. நாள் ஏன் ஸ்டாலின் போகலை, ஸ்டாலின் எதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி இதுக்கு டிஸ்கஷன் மீட்டிங்க்கு ஏன் போனார்னு கேட்குறாங்க. இப்போது தன்னுடைய மக்களிடமிருந்து அந்த கதைகளை எடுத்து திரைப்படம் எடுத்த மாரி செல்வராஜ் நாள் அங்கே போய் நிற்கிறார். வெள்ளம் வந்து நாளே இங்கே நிற்கிறார். பாஞ்சாலங்குறிச்சின்னு அண்ணன் கூட படம் எடுத்தார், அவர் நாள் போகலை, அவர் இனிமேல் தான் போக போகிறான்னு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ தன்னுடைய அண்ணனை குறித்து ஏன்னா முதல்ல போகலை, நாளே ஏன் போகலை, இங்கேயும் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தார்ல, கொஞ்சோண்டு தண்ணிங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலானவங்க தான் அங்கேயும் போனார், ஏன் அங்கே நாளே போகலன்னு சீமானை நோக்கி ஏன்? இல்லை, எனக்கு இன்னொரு நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. இல்லை இன்னொன்று என்னக்கா, தம்பிகளுக்கு நம்ம சொல்கிற பதிலெலாம் புரியுமா எனக்கு தெரியல. தம்பிகள் வந்து அண்ணனை ஒரு மாதிரி ஒரு சூப்பர் மேன், ஒரு சூப்பர் பவர் உள்ளவர், அவர் ஒரு சக்திமான், ஒரே நாள்ல 50,000 பெட்டாலனை கட்டிட்டு போய் அவரு நெய்தல் படைக்கு இப்ப வேலை வந்து, ஆமா நெய்தல் படையை பெட்டாலனை கட்டிட்டு போய் ஒரு கச்சத்தீவை மீட்டுருவாரு, ஈழத்தை மீட்டுருவாரு. என்கிட்ட என்ன ஒரே ஒரு நாள் மட்டும் முதல்வராக கேட்பாரு, நான் வந்து நீட்டை காலி பண்ணிடுவேன், எதை காலி பண்ணி சொல்றாருல. அப்போ ஒரு அசகாய சூரன் அவரு, அவ்வளவு பெரிய மார்பு உள்ளவரு,
ஜிம்ல வந்து 1000 தம்புள்ஸ் அடிப்பாப்புல, ஒரு பயங்கரமான ஒரு ஆளு, ஆம்ஸ் தெரியதான் அவர் பேசுவாப்புல. நீங்க அடிக்கணும்னு நினைச்சாலே அவங்களை குத்திடுவாரு. ஆமா, அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிச்சிருவாப்புல. அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு நம்புறாங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இவருதான் ஈழத்தை அவ்வளவு போர்களுக்கு மத்தியில வாங்கி கையில கொடுக்க போறாரு, தமிழ் தேசியத்தை அவர் தான் வாங்க போறாரு, தமிழ்நாட்டை வந்து தனிநாடா பிரிக்க போறாரு நம்பிக்கிட்டு இருக்கிற தம்பிகள் யோசிச்சு பாருங்க. நீங்க தென் மாவட்டத்தை கேட்குறீங்க. சென்னைக்குள்ள மழை பெய்த பொழுது அந்த மழை வெள்ளத்துக்கு நடுவே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஏன் மேயர் பிரியா அவர்கள், அவங்க அந்த மழை வெள்ளத்துக்கு நடுவில் எவ்வளோ வேலை பார்த்தாங்க. உள்ளே போய் நின்றுக்கிட்டு குடையை பிடிச்சிக்கிட்டு சுற்றி பம்பரமாக சுற்றி வந்தாங்க. அவ்வளோ கேள்விகள் மக்கள் எதிர்கொள்கிறாங்க. எனக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்போ வீட்டை முற்றுகிட்டு கேள்வி கேட்கும் பொழுது ஒருத்தருக்கும் பதில் சொல்கிறாங்க. நிறுத்தி ஒருத்தருக்கும் பதில் சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இன்னைக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க. சீமான் நீங்க ஈழத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அவ்வளவு போர், அவ்வளவு துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியிலே போய் அந்த ஈழத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படுத்த சீமான், ஒரே நாள்ல கச்சத்தீவை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு திறமைப்படுத்த தெம்பு உள்ள சீமான், இவ்வளோ தண்ணி இன்னைக்கு என்னன்னு வீட்டுக்குள்ளால இருந்தாப்புல. அப்போ போய் மக்களை அந்த ரெஸ்கியூ பண்ணி அங்க காப்பாத்தி அவனோட உயிரை காப்பாற்றுற வேலையில சீமான் ஏன் அன்னைக்கு போகவே இல்லையே? ஒரு நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, உயிர் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வெளியில வரலாம், தண்ணி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நடமாட்டத்துக்குரிய பகுதியை மாத்தியாச்சுன்றதுக்கு அப்புறம் தான் அண்ணன் ஒரு போட் எடுத்து போட்டு அந்த போட்டு மேல சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு வர்றாப்புல. இப்ப தென் மாவட்டத்துக்கு அன்னைக்கே ஏன் போகல? அன்னைக்கு குளம் இதெல்லாம் உடஞ்சு போகுதுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மத்தியில தானங்க கனிமொழிங்கிற எம்பி அங்க போய் நிக்கிறாங்க. அவங்க அங்க போய் நிக்கிறாங்கல்ல, அவங்க வீடு வீடா போறாங்கல்ல, போய் உணவு கொடுக்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, அங்கங்க உணவு வரது ஏற்பாடு பண்றாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்கல்ல. உதயநிதி போறாருல, போய் நிக்கிற மாரி செல்வராஜ் போய் நிக்கிறாருல. நீங்க ஏன் பஸ் போல அன்னைக்கே வந்துருக்கலாம். இந்த எனக்கா ஈழம் எங்க இருக்கு? கடல் கடந்து போகணும். அண்ணனுடைய பாஸ்போர்ட்டை வேற முடக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல அண்ணன் வந்து ஆம ஓட்டை பரட்டி போட்டு அது மேல ஏறி உட்காந்து இங்க இருந்து ஈழத்துக்கு போய் அண்ணன் வந்து ஒரு படையை கட்டி அங்க ஈழத்தை வாங்கி கையில கொடுத்துருவாருன்னு நம்புற நீ. திருநெல்வேலிக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, பாஸ்போர்ட் விசா கிடைக்கும். இப்ப திருநெல்வேலி போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, ஆமோடும் தேவையில்லை. உங்ககிட்ட கார் இருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரு ஐயன்ட்டு காரா வாங்கி வச்சிருக்கேன். ஏறி உட்காந்துன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல நேரடியா திருநெல்வேலியில போய் இறங்கிடலாம். இறங்கி அங்க உள்ள மக்களை அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போய் ஒருத்தரா தூக்கி தோல்ல வச்சுட்டு இங்க ஒன்னா இறக்க வேண்டியதானே நீ? ஏன் இறக்கல? ஏன் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்பாட்ல போய் உதவி பண்ணல? நீ 5-6 மணி நேரத்துல போயிருக்கணும், ஏன் போகவே இல்லை? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி தங்கைகளே. இங்க இருக்கிற திருநெல்வேலியில சும்மா தண்ணி நிக்குது அப்படிங்கிற பிரச்சனைக்கு நொன்ன வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல சீமானுங்கிறவரும் போறாருன்னா அவர் எப்படி வாங்கி கொடுப்பாரு ஈழத்தை? அவர் எப்படி தமிழ் தேசத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறத. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் தான் நீங்க உள்ள இருக்கீங்க இந்த கட்சிக்குள்ள, வேற எதுவும் இல்ல. 2 பாயிண்ட் தான். இது 2த்தையும் எப்படி வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கீங்க. ஓகே, நெல்லைக்கு அல்லது கன்னியாகுமரிக்கு தென் மாவட்டங்களுக்கு நெய்தல் படை போகிறதா, மீட்பு பணிகளை மேற்கொள்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். நெய்தல் திரள்நிதி படையை போட்டாப்ல இப்ப. இப்போ இந்த சவுக்கு சங்கரோ அல்லது சுமன் ஸ்ரீராமனோ இவங்களுக்கு வந்து களத்தில் உண்மையிலே நல்லது எதுவும் நடந்துடக்கூடாது. ஒரு பிணம் விழுந்தால் அதிலிருந்து நம்ம வந்து நிறைய உரையாடல்களை, டிபேட்ஸை தேர்த்தலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிற நபர்களுக்கு மத்தியில் போய் களத்தில் நின்று பணியாற்றிய மாரி செல்வராஜுக்கு நம்ம இருவருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கண்டிப்பா வாழ்த்துக்கள். அவருக்கு வந்து பாராட்டு விழா வைக்கலாம். அந்த மக்களோட ஒன்றி இருக்கிறது, மக்களை போய் உடனடியாக பார்க்கணும்னு தோன்றது, அந்த உணர்வோடு இருப்பதுங்கிறது ஒரு மிக முக்கியமான உணர்வு. அந்த விஷயம் தொடர்பாக எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாம அதை வந்து கேலி கிண்டல் பண்ற இந்த புரோக்கர் பசங்க, அவங்களுக்கு வந்து உண்மையிலே இவங்க எல்லாருமே வந்து இவங்க ஒவ்வொரு சாதி பிரிவுல தான் வந்திருக்கிறாங்க. இப்போ மாரி செல்வராஜ் போய் நிற்கிறாருல, சவுக்கு சங்கர் போய் நிற்கல, ஃபெலிக்ஸ் போய் நிற்கல. ஆனா இதுக்கு வந்து ஏதோ ஒரு உதயநிதிக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பது போல இவங்க வந்து சித்தரிக்கிறது, மாரி செல்வராஜுக்கு உள்நோக்கம் இருப்பது போல சித்தரிக்கிறது. இதுக்கு வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக உள்நோக்கம் இருப்பது நம்ம பார்வையாளர்களுக்கு தெரியும். நம்ம வட்டத்திற்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆண்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிதான் நம்முடைய விருப்பம். இன்னொன்று, இந்த ஒட்டுமொத்தமா இந்த வேலைக்கு வந்து ஒரு பஞ்சு டைலாக் போட்டு முடிக்கலாம். அந்த வேலைக்கு அதாவது வாக்கரிசியில ஒரு வாக்கரசியல் பண்ணுவது, இதுக்கு பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு வாக்கரிசியை மக்கள் போடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். 2026 அதுக்கான ஒரு நல்ல மக்களை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. மேபி அந்த விவசாயம்லாம் வெள்ளத்தில் நிறைய அரிசி இந்த வேளாண்மையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் நம்ம விலைக்கு வாங்கியாவது வாக்கரிசிக்கு போடுறதுக்கு இந்த கும்பலுக்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிற அளவு. உங்களால் இயன்றால் முடிந்தால் அதுக்கு நீங்க திருநெல்வேலி கொடுங்க, அரிசி வாங்குறது திருநெல்வேலி கொடுங்க. ரைட்டு, அந்த அளவில் இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே
நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.